அமெரிக்கா சீனாவுக்கு ஈரான் செக். ஏமனில் கொத்தாக பலியான 30 பேர். கனடாவில் தூதரகம் மீது குண்டுவீச்சு. உலக அரசியல்ல இன்னைக்கு என்னென்னவோ நடக்குதுங்க. இதுல முதன்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் சூழல் தான். மத்திய கிழக்கு நிலவரம் தொடங்கி அமெரிக்கா சீனா சண்டை, இது கனடாவில் எப்படி எதிரொலித்தது அப்படின்ற தகவல்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்கு. இந்த நிலையில உலக நாடுகளில் அப்படி என்னதான் நடக்குது, இந்த சண்டைகள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தற்பொழுது ஒவ்வொன்றாக விரிவாக பார்த்து விடலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மத்திய கிழக்கே இப்போ பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவங்களோட கூட்டாளிகளோட கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து போறதுக்கு தடை விதிக்கிற மாதிரி ஒரு செம்ம கராரான மசோதாவை ஈரானிய நாடாளுமன்ற குழு தீவிரமா ஆய்வு பண்ணிட்டு வருது. ஈரானோட ஃபாஸ் செய்தி நிறுவனம் இதை பற்றி வெளியிட்ட தகவல்கள் படி, ஒருவேளை இந்த கட்டுப்பாட்டை மீறி யாராவது கப்பலை ஓட்டினா அந்த சரக்கோட மொத்த மதிப்பில் 20% வரை அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போருக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு காலியாகிவிட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு சரியான அடி கொடுக்க ஈரான் இந்த அதிரடி ரூட்டுக்கு மாறியிருக்கு. மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி இருக்கக்கூடிய அதிரடி தாக்குதலில் ஏமன் அரசு படைகளை சேர்ந்த 30 பேர் பலியாகியிருக்காங்க. சவுதி ஆதரவு படைகள் குவிக்கப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஏமனின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இந்த தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல 50க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. ஏமன் அரசு அதிகாரிகளே இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஹவுதி தரப்போ நூற்றுக்கணக்கானோர் செத்துட்டதா மாரதட்டி சொல்லுது. குறிப்பாக மாரிப் மற்றும் ஹத்ரமவுத் மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரசு படைகளின் முகாம்கள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை போட்டு தான் இதை தகர்த்திருக்காங்க. கடந்த 2022 கொண்டு வந்த போர் நிறுத்தம் இப்போ முற்றிலுமாக அடிபட்டு போயிருக்கு. சவுதி படைகள் எங்கு குவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்துங்கள் அப்படின்னு ஹவுதி ஜெனரல் யஹ்யா சரி செமுத்தியான அதிரடி உத்தரவையுமே போட்டிருக்காரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தோட நம்பர் 1 மற்றும் நம்பர் 2 பொருளாதார நாடுகளாக இருக்கக்கூடிய இன்றைய அமெரிக்கா சீனாவோட மோதல் உச்சகட்டத்தில் இருக்கு. சீன கம்பெனிகளையே குறிவச்சு அமெரிக்கா செஞ்ச சில வேலைகளுக்கு பதிலடியா சீனா இப்போ அடுத்தடுத்து பல அதிரடி பொருளாதார தடைகளை அள்ளி வீசியிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவில் ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு அப்படின்னு ட்ரம்ப் கோவத்தில் இருக்காரு. மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கூட தான் சண்டை அப்படின்னா இந்த சைடு திரும்பினா சீனாவையும் ட்ரம்ப் விட்டு வைக்கல. இந்த மாதிரி எல்லா உலக நாடுகள்கிட்டையுமே ட்ரம்ப் ஒரு சண்டையை உருவாக்கிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில் அடுத்த மாதம் அமெரிக்காவில் சீன தலைவர் ஜி ஜின்பிங் மற்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே ஒரு மிகப்பெரிய உச்சி மாநாடு நடக்க போகுது. அதுக்கு சில வாரங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சீனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ட்ரோன்கள், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ், உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மின்மாற்றிகள் மீதான ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளை படு தீவிரமாக மாற்றியிருக்கு. அமெரிக்கா இன்னும் பிடிவாதமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பலமான பதிலடி காத்திருக்கு அப்படின்னு எச்சரிச்சும் வச்சிருக்கு. சரி, இப்போ மேற்கு நாடுகளுக்கு அப்படியே போவோமே. கனடாவின் டொராண்டோ நகரோட மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது கடந்த ஜூலை 26 அப்போ அதிகாலை திடீர்னு குண்டு வீசி தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு வெள்ளை நிற கார்ல இறங்கக்கூடிய மர்ம நபர்கள் இந்த வெடிகுண்டு வீச்சில் ஈடுபட்டு தப்பியோடி இருக்காங்களாம். இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கக்கூடிய டொரோண்டோ போலீஸ் விறுவிறுன்னு தேடி பிடிச்சு 19 வயசு இளைஞரான ஜென் உல் அபிதீன் சையத் மற்றும் 15 வயது சிறுவன் ஆகிய இருவரையுமே அதிரடியாக தூக்கியிருக்காங்க.
ரகசிய சேட் ஆப்ஸ்கள் மூலமாக பணம் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி யாரோ இந்த சிறுவர்களை இந்த தாக்குதலுக்கு தூண்டி இருக்கலாம்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்கு. இதை ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா கனடாவில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரோட ஒத்து போகுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். இந்த நிலையில கடைசியா ஈரானோட சொந்த நாட்டு பொருளாதாரத்தை பத்தி ஒரு ஷாக்கிங் நியூஸும் வெளிவந்திருக்கு. நாட்டின் ரொம்ப முக்கியமான வருமான வழியாக இருக்கக்கூடிய தேசிய ஈரானிய எண்ணெய் நிறுவனத்தோட வங்கி கணக்குகளை அதிகமாகிவிட்ட கடன் பிரச்சனை காரணமா அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வங்கி முடக்கி வச்சிருக்கு. அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே உள்ள வரலையா. இதனால தான் எண்ணெய் கிணறுகளை டெவலப் பண்றதுக்காக இந்த நிறுவனம் உள்நாட்டு நிதி நிறுவனங்களையே நம்பி இருக்கு. இதுவே இப்போ இவங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு பெரிய கடன் சுமையா மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு செய்தியுமே உலகத்துல எவ்வளவோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் மோதலாக இருக்கட்டும், அமெரிக்கா சீனா பனிப்போராக இருக்கட்டும், இல்ல கனடாவில் நடந்த அந்த திடுக்கிடக்கூடிய குண்டுவெடிப்பு சம்பவமாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு உலகத்தையே ஒரு கலக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொந்த நாட்டிலேயே பெரிய அளவுல பொருளாதார பிரச்சனையில சிக்கி தவிக்கக்கூடிய ஈரான் மறுபக்கம் உலக வல்லரசுகளுக்கே சவால் விட்டு செக் வச்சுட்டு வர்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி பொருளாதார தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வர்த்தக உலகத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு பதட்டமான சூழல் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. இது போல உலக நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. அதே நேரத்துல இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.